அம்பாளோட கிருபா கட்டாட்சத்தினால சாமளா தண்டகம் என்ற இந்த ஸ்லோகம் காளிதாசரால் அருளப்பட்ட இந்த காவியத்தை ரொம்ப அழகா சிந்திச்சுட்டு வரோம். இன்று நம்மால் முடிந்த அளவுக்கு இன்றும் ஓரளவுக்கு சிந்திக்கலாம். வாக்தேவியைச்ச வித்மகே விருஞ்ச பத்னீச்ச தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத். மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீலத்யுதி கோமளாங்கி மாதங்க கன்யா மனசா ஸ்மராமி. சதுர்புஜே சந்திரகலாவதம்சே உச்சோன்னதே குங்கும ராகசோனே குன்றேஷு பாஷாங்குஷ புஷ்பபானஹஸ்தே நமஸ்தே ஜகதேக மாதக. மாதா மரகதஷ்யாம மாதங்கி மதசாலினி குர்யாத் கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி. ஜய மாதங்க தனயே ஜய நீலோத்பலத்யுதே ஜய சங்கீத ரசிகே ஜய லீலா சுக பிரியே. ஜய ஜனனி சுதா சமுத்ராத கிருத்யன்மணி தீப சம்ரூட வில்வாட வீமத்ய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தார வாச பிரியே கிருத்தி வாச பிரியே சர்வலோக பிரியே. சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோத தீபஸ்ர காமத்த சூழிசநாதத்ரிகே சானுமத் புத்ரிகே சேகரீபூத சீதாசு ரேகாமயூகாவளீபத்த சுஸ்திக்த நீலாலகஸ்ரேணி சிங்காரிதே லோக சம்பாவிதே. காமலீலாதனுசன்னிவ பூலதா புஷ்ப சந்தோக சந்தேக கிருல்லோச்சனே வாக்சுதாதேச்சனே சாரு கோரோச்சனா பங்கலீல் கேலி லலாமாபிராமே சுராமே ரமே. லசத்வாலிகா மௌத்திக ஷேணிகா சந்திரிகா மண்டலோத்பாசி லாவண்ய கண்டல கண்டஸ்தரண்யஸ்த கஸ்தூரிகா பத்ரரேகா சமுத்பூத சௌரபிய சம்பிராந்த பிருங்காங்கணா கீத சாந்திரி பவன் மந்திர தந்திரீஸ்வரே சுஸ்வரே பாஸ்வரே. இதுவரை பார்த்தோம். நம்ம அடுத்து மாதங்கி அப்படின்னா யாரு? நம்ம பார்த்திருக்கோம். மாதங்கிக்கு தான் மகா சரஸ்வதியாகவும் சாமளாமாகவும் ஞான சரஸ்வதி அப்படின்னு பலவிதமாக அழைக்கணும். ஆனா அங்க தேவலோகத்துல அந்த நித்திய சூரிகள் இருப்பா இல்லையா, அம்பாள் கிட்ட இருக்கிற நித்திய சூரிகள் அவ கேய சக்கரத்துல ரதம் கேய சக்கரங்கிற ரதத்துல தேரோட்டம் வருவா வெளியில. அப்ப அந்த நித்திய சூரிகள்லாம் அவளுக்கு என்னெல்லாம் பேரு எல்லாம் கொடுக்குறா தெரியுமா? அந்த மாதங்கி அவாக்கும் அவளை வேண்டது அவளை எந்தெந்த பேரெல்லாம் வச்சு அழைக்கிறா அப்படின்னாக்க சங்கீத யோகினி, ஷியாமளா, மாதங்கி, ஷியாமா, மகா சரஸ்வதி, மந்திரினி நாயகா, மந்திரினி, சுகப்பிரியா, சசிசேகரி, பிரேடானிஷி, வீணாவதி, நீபப்பிரியா, கதம்பேஷி, கதம்பவன வாசினி அப்படின்னு பல பேர்களை வச்சுக்கிட்டு அவள்லாம் அந்த நித்தியசூரிகள் ஒத்தொத்தரும் ஒரு பேர். நம்ம எப்படி மாதங்கி, ஷியாமளா, மகா சரஸ்வதிக்கிறோமோ அவள்லாம் இத்தனை அந்த மாதங்கிங்கிறது இத்தனை பேர் இருக்கான். அதுல மீனாட்சியா நம்ம பார்த்தோம்னா வரத பச்சையாவும் நீளமாவும் காமிக்கிறா. மகா சரஸ்வதியா பார்த்தா வெண்மை நிறத்தை காமிக்கிறா. பார்வதியா பார்த்தா நீல நிறத்துல காமிக்கிறா. மகாலட்சுமியா பார்த்தா நல்ல சிவந்த தாமரை நிறத்துல காமிக்கிறா. இப்படி அவள் எல்லா வர்ணங்களையும் அவள் உடையவளாகவே இருக்கிறாள். இந்த வர்ணம் தான் அவளுக்கு பொதுங்கிறது கிடையாது. எல்லா வர்ணத்தையும் தன்னுள்ளே கொண்டிருக்க. நீ எந்த நிலையில பார்க்கிறியோ அந்த நிலையில உனக்கு காட்சி கொடுப்பதாக சொல்கிறார். இது இவளுக்கு மாதங்கிங்கிற பேத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க அளத்தல்னு அர்த்தம். மாதங்கி அப்படின்னாக்க மாதங்க அப்படின்னா என்னன்னா தட் விச் மெஷர்ஸ். நம்ம எதை அளக்கிறோமோ அந்த அளத்தலுக்கு உரியவள் அவள். அப்ப இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணி இதெல்லாம் அளத்தலுக்கு உரியவளாக மாதங்கிங்கிற பேர் வருது. அது எப்படின்னு ஒரு புராண கதையில என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, ஒரு நாள் தாட்சாயினி இந்த அம்பாள் பிறந்த வீட்டுக்கு, தன்னோட வீட்டுக்கு, மலையரசன் ஹிமவான் வீட்டுக்கு வந்துடுறா. சிவபெருமான் அங்க தனியா அவர் வீட்டுல அவர் இருக்கார். ரொம்ப ஆசை அவனால தாட்சாயணி அம்பாளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. அவளால அப்படி இருக்க முடியாத காரணத்தால அவளை பார்க்கணும் துடிக்கிறது அவரோட மனசு. அதனால ஒரு 2 நாள் 4 நாள் கூட அவரால் தாங்க முடியல. அதனால அவர் என்ன பண்றாரு, அவளை போய் பார்க்கணுமே, அவளும் அப்பா வீட்டுல இருக்கா, அம்மா வீட்டுல இருக்கா, நம்ம போய் அவளை எப்படி பாக்குறது, இப்படியே போனா என்ன வெக்கமா இருக்கும் இல்லையா? அவருக்கும் ஒரு வெக்கம், மாப்பிள்ளைங்கும் போது வெக்கம்
சுத்தமா இருக்கு, சும்மா சும்மா பொண்ணு அமிச்சுட்டு பொண்ணு வீட்டு பின்னாடி போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால அவர் வந்து ஒரு வளையல் வியாபாரியா வேஷம் போட்டுண்டாராம். வளையல் வியாபாரியா வேஷம் போட்டு வளையல்களை நிறைய வித்துண்டு அவ வீட்டு வாசல்ல போய் நின்னா வளையல் வாங்குறதுக்கு அவ வெளியில வருவோம். அவ வெளியில வர சமயத்துல நம்ம அவளை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை, அவளை எப்படியாவது பார்க்கணுங்கிற ஆசை, அவளை தன்னோட வச்சுக்கணுங்கிற ஆசை அந்த காலத்துல இருக்க சிவனுக்கே அப்பேற்பட்ட ஒரு ஆசை இருக்கு. சரின்ட்டு தன்னோட வேஷத்தை மாண்டோ வேஷத்துல போட்டுட்டு வளையல் வியாபாரியா வச்சுட்டு வளையல்களை நிறைய எடுத்துட்டு போயிட்டு வளையல் வாங்கலையான்னு கேக்குறாரு. சரி எப்படியா அம்பாள் வெளியில வருவோம். அம்பாள் காதல விழந்து வெளியில வரா, வளையல் வியாபாரிய பாக்குறா, வளையல் எல்லாம் பாக்குறா. நீ வளையல் வாங்கிக்கோ அப்படிங்கிற. ஆனாலும் இவ வந்து பார்த்துட்டு வளையல பாக்குறா. நீ வளையல் வாங்கிக்காட்ட கூட பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கூட கவலை, ஆனா உன்னோட எனக்கு இருக்கணும் போல ஆசையா இருக்கு, நீ என்னோட இருக்கியா அப்படின்னு வந்து இவரு கேக்குறார். இவர் கேட்ட உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இது இப்ப இந்த அவளுக்கு மனசுக்குள்ள புரிஞ்சுட்டு இந்த வளையல் வியாபாரியா வந்திருக்குது, நம்ம கணவன் தான் வந்திருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சு விட்டு. ஏன்னா உன்னோட இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னாக்க வேற அவளை தவிர வேற யாரும் சொல்ல முடியும். அதனால அவளுக்கு புரிஞ்சு விட்டு. ஆனா அது அவ தெரிஞ்சுக்காத மாதிரி மனசுல காமிச்சுக்கிறா. இப்ப இது வந்து சந்தர்ப்பம் சரியில்லை, இப்ப சந்தர்ப்பம் இல்ல உங்களோட இருக்கிறதுக்கு, அப்புறமா ஒரு சமயத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாவோ. சரின்ட்டு சிவன் வந்து வளையல் எடுத்துட்டு அவ போய் அவ வர வரைக்கும் நம்ம காத்துட்டுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் தூரம் போய் ஒரு காரணம் மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல போய் தபஸ் பண்ண போயிட்டார். தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர். அதுக்குள்ள காலையில இந்த விஷயம் நடந்தது, சாயங்காலம் ஆச்சு. அவளுக்கும் வந்து அவரை விட்டுட்டு இருக்கிறதுக்கு மனசு வரல. சரி நம்ம வந்து அவரை போய் பார்ப்போம், அவர் வந்தாரு, நம்ம போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பினான். இவன் எப்படி கிளம்பினா அப்படின்னா இவளோட உருவத்தையும் எடுத்துட்டு போனாக்க அவர் கண்டுபிடிச்சிருவாரு இல்லையா. அவர் பண்ண மாதிரி நம்மளும் வேற உருவம் எடுத்துக்கிட்டு ஒரு மானிட, இவளே ரொம்ப அழகுக்கு ஆதாரமாக இருக்கிறவள் இவோ சாதாரண மானுட பெண்களே அழகா இருக்கிற மாதிரி ஒரு மானுட பெண். மானுட பெண்ணோட இல்லாம ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்தவள் மாதிரி, சாதாரண பெண் இல்லாம தாழ்ந்த குலத்தை சார்ந்தவள் மாதிரி போறா. போயிட்டு அங்க அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறா. அப்படி கண்ண முடிவு தியானத்துல இருக்கா பாக்குறா. அப்படி சுத்தி இவ பாக்குறா. அங்க உள்ள வந்து இந்த ஹோமங்கள் அந்த இதெல்லாம் யாக சாதைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நடுவுல அவர் இருக்கா, பார்த்துட்டு இருக்கா, அப்படி ஓரமா பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டே இருந்த உடனே இவ வந்து அவர் கண்ணை திறந்து பாக்குறா. மானுட பெண் உருவத்துல அவ நிக்கிறதா பார்த்துட்டார். பார்த்த உடனே சுபாங்கி இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு அவரு. சுபானா ரொம்ப அழகான இருக்கிற பெண்ணே இங்க உள்ள வாமா. இவன் உடனே சொல்றான், நான் உள்ள வர முடியாது, நான் வந்து ரொம்ப தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன், இங்க யாகசாலைகள்லாம் நடக்கிறது, பேரை இடத்துக்குள்ள நான் வர்றது ரொம்ப நல்லதா படல, நான் வர முடியும். அதெல்லாம் பரவாயில்ல, நீ என்னோட இருக்கணுங்கிறதுக்காக நீ வந்திருக்க, அதனால பரவாயில்ல, நீ உள்ள வா. நீ உள்ள வந்தேன்னா நான் உன்னை பார்வதியாவே மாத்திடுறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் வர முடியாது, அந்த மாதிரி எல்லாம் வர முடியாது. அதாவது அப்ப என்ன தெரிஞ்சுடுதுன்னா, நீ வந்து அவளுக்கு மனசுக்குள்ள அவளுதான் தன்னுடைய கணவனாக இந்த மாதிரி மாறுவேஷம் போட்டு வந்ததுன்னு அவளுக்கும் தெரியுது, அவருக்கும் தெரியுது தன்னுடைய ஒய்ஃபு தான் இந்த மாதிரி மாண்ட பெண்ணுள்ள அதுவும் தாழ்ந்த குல இதுல வந்திருக்காங்கிறது ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போயிடுறது. அப்ப அவ சொல்ற, நீ வந்து எப்பேற்பட்டவமா நீ இந்த உலகத்தையும் அளக்கக்கூடிய, நீ பார்வதியா மாத்திட்டேன்னா உனக்கு மாதங்கின்னு பேர் கொடுத்து விடுறேன். மாதங்கின்னாக்க இந்த உலகத்தையும் அளக்கக்கூடியவளாக நீ இருப்ப. இந்த சிருஷ்டி எல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் நீ வராம அந்த இடத்துல இருக்க உனக்கு மாதங்கின்னு பேர் கொடுத்து இந்த சிருஷ்டி ஒன்றாக எல்லாத்தையுமே நீதான் அடக்கிற, இந்த உலகத்தையும் அடக்கக்கூடியவளாக இருக்கியே நீ வாமா கிட்டக்க அப்படின்னு கூப்பிடுற. அப்ப தயங்கி நிக்கும் போது, சரி நீ இந்த மாதிரியே ஒரு தாழ்ந்த குல பெண்ணாவே அங்க நிக்கிற, ஆனா இந்த உலகத்துல எதெல்லாம் தாழ்ந்ததுன்னு ஒதுக்கி வைக்கப்படுகிறதோ, இப்ப ஏதாவது இது வேண்டாம் ஒதுக்கி வைக்கிறது, மிச்சம் மீதி எல்லாத்துக்கும் நீயா தலைவியா இருக்க. முழுசா இருக்கிறதுக்கு தான் நீ தலைவி கிடையாது. மிச்சம் மீதி சிதைஞ்சு போனது, குறையா போனது, என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் தலைவியா நீதாமா இருக்க போற. ஒன்னாலதான் நீ இந்த மாதிரி இருந்ததுனால இந்த குலம் என்ன செஞ்சது, குலத்தால பகவான அடையணுங்கிறதுக்கு குலம் ஒரு தடையே கிடையாது. குலம் என்பது தடை கிடையாது. ஒன்னு அடையறதுக்கு வந்து அந்த மாதிரி ஜாதி பேதம் இதெல்லாம் கிடையாது. அதனால நீ தாழ்ந்த குலம்ங்கிற ஒரு எண்ணத்தையே நீ விட்டுடு. அந்த மாதிரி எண்ணமாவே பகவானை அடையறதுக்கு குலங்களோ கோத்திரங்களோ வர்ணமோ எதுவுமே இதுக்கு சாத்தியம் கிடையாது. பகவானை அடைய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் இருந்தா நீ வந்து உண்மையான பக்தியோட உள்ள போய் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இந்த மாதிரி இப்ப கூட குப்பை கூலங்கள்லாம் நம்ம குப்பை ஒதுக்கி வைக்கிற குப்பை கூலத்துல கூட மாதங்கி இருக்கலாம். அங்க கூட மாதங்கி அங்கிலும் அவ தலைவியா தான் இருக்கலாம். அப்பேற்பட்ட அதுல இருந்தா அவளுக்கு மாதங்கிங்கிற ஒரு பேர் வந்ததாக
சொல்லப்படுகிறார். நீதான் எல்லாத்துக்கும் தலைவியா இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா இவ கையில மாதங்கிங்கிற ஒரு கையில வீணை வச்சுட்டு இருக்கோம். அந்த வீணையை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கேட்டா பேலன்ஸா வாசிக்கணும். அந்த நாதம் கரெக்டா இருக்கணும், தந்தியோட மீட்டல் கரெக்டா இருக்கணும். அப்பதான் அந்த இசை வந்து ஒரு முழுமையா வரும். நீ இங்கன்னு ஒண்ணு இழுத்தாக்க அது சரியா ராகமே மாறி போயிடும் இல்லையா? அதெல்லாம் இல்லாம எப்படி பேலன்ஸா, அதனாலதான் வீணை இசையா கையில இருக்கு. எப்படி அந்த தந்தியில கரெக்டா கைய வச்சுட்டு அந்த சுத்திய கரெக்டா சேர்த்து பேலன்ஸா அதை வாசிக்கிறியோ அது மாதிரி இந்த உலகம் முழுக்கும் உலகமே ஒரு பேலன்ஸா இருக்கும். மேல ஏறி இறங்கி ஒரு பக்கம் அதிகமா இருக்கும், ஒரு பக்கம் அப்படிலாம் இல்லாம உலகத்தையே ஒரே அளவுகோலாக வைத்து பேலன்ஸா இருக்கணும். அதனாலதான் நீ வீணைய வச்சுட்டு இருக்க அப்படின்னு அவளுக்கு, அதனாலதான் அவளுக்கு இந்த உலகத்தை பேலன்ஸா சரிசமமாக வைப்பதற்காக தான் அவளுக்கு கையில வீணைய ஒரு அடையாளமாக கொடுத்து அவளுக்கு இருக்கப்படுறதாக சொல்லியிருக்காரு. அதே போல அவ ஒரு கால கீழே தொங்க போட்டு ஒரு கால மடக்கி உட்கார்ந்து இருக்கிற நிலையில நம்ம பாக்குறோம். அந்த கீழே தொங்க போடுற காலானது இந்த பூமி, இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனை நம்மள மாதிரி இருக்கிற அந்த பூலோகத்தையே ரட்சிக்க கூடியதுக்காக காலத்துக்கு கீழே தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கானா. மடக்கி வைத்திருக்கிற காலம் என்ன, மீதி இருக்கிற 7 புவனங்களையும் மற்ற எல்லா தேவ உலகம் மற்ற எல்லா உலகங்களையும் அவள் தான் அதுக்கும் ஆதிபத்தியம். இப்ப கீழே இருக்கிறது பூலோகத்துக்கு மாத்திரம் இல்லாம மேல் மீதி இருக்கிற எல்லா 7-16 லோகங்களையும் அவள் தான் ரட்சிக்கிற மாதிரியும் அவள் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆதிபத்தியம். அவள் தான் எல்லாத்துக்குமே ஆதாரபூர்வமானவள். அவள் தான் சிருஷ்டிகர்த்தா. அவள் தான் எல்லாம். ஏன்னா அவ எதுல இருந்து வரா, பகவானோட பரபிரம்மமான சிவனுடைய மனசிலிருந்து சிந்தனையாக வெளியே வந்தவள் தான். மனசிலிருந்து சக்தியாக வெளியில வந்ததுதான். அதனால்தான் சிவனோட மனசுலேருந்து மத்தியிலேருந்து அந்த சக்தியா வந்ததுனால்தான் அதுக்கு மாதங்கிங்கிற பேரே அதனால்தான். சோ அந்த பவர் ஆஃப் எனர்ஜிப்பாங்களே, அத்தனை எனர்ஜியும் அத்தனை சக்தியும், அதனால்தான் அதுக்கு சக்தின்னு பேரு. சக்தின்னா அந்த எனர்ஜி அத்தனையும் கொண்டவள் அவள் தான். அவள் தான் எல்லாத்துக்கும் மூலாதாரமாக, இந்த உலக சிருஷ்டிக்கு காரணம் மூலாதாரமாக இருக்கக்கூடிய அவளேதான். அதனால்தான் அவ அந்த மாதிரி ஒரு நிலையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. அதே போல அவ உட்கார்ந்து இருக்கிற சில பேர் சில இடத்துல அவளை எப்படி வடிவமைச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தாக்க, அழகா இந்த மாதிரி ஒரு காலை தொங்க போட்டு ஒரு காலை மடக்கி கையில அங்குஷம் பாசம் அங்குஷம் கரும்பு வில்லு இதெல்லாம் வச்சுட்டு தானே உட்கார்ந்துருக்கா. சதுர்புஜங்களோட உட்கார்ந்துருக்கா இல்லையா? அப்படி உட்கார்ந்துருக்க சமயத்துல ஒரு பக்கத்துல கிளி இருக்கும். அந்த கிளிங்கிற அது கிளியோட தத்துவம் நம்ம சொல்லிட்டோம். அதே போல சில இடத்துல சில பேர் சிருஷ்டிக்கும் போது பார்த்துட்டா கீரி புள்ள இருக்கும். கீரி புள்ளி அவளோட இடத்துல கீரி புள்ள இருக்கும். அந்த கீரி புள்ள அப்படிங்கிறது நகுலம்னு பேரு. குலத்தை காப்பவள், குலத்தை காப்பவளுக்கு எதிர்மறையாக சொல்லப்படுது நகுலம். கீரி பிள்ளை ஏன் அப்படி வச்சுட்டு இருக்கா? கீரி பிள்ளைய பார்த்து எது பயப்படும்? சர்ப்பம் தான் பயப்படும். சர்ப்பம் தான் சுண்டு இருக்கிற சர்ப்பம் கீரி பிள்ளைய பார்த்து அப்படி சிக்கன் இப்படி எழுந்துட்டு தலையை தூக்கி பார்க்கும் இல்லையா? அது மாதிரி நம் உடம்பில் இருக்கும் குண்டலினி சக்தியை தட்டி எழுப்புவதற்காக அந்த கீரி பிள்ளையை ஓமானமாக கொண்டு வரப்படுகிறதாம். நம்மளோட குண்டலினி சக்தி இருக்கு இல்லையா? அதை அப்படியே சுருட்டி 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 அந்த இதுல இருக்கும். அதை அதை அப்படியே தான் மந்தமா பண்ணி அதை தட்டி எழுப்பி நிமிர்ந்து உட்கார வச்சு நம்ம சக்தியை ஆராதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, அது ஒரு சிம்பாலிக்கா காமிக்கிறதுக்காக தான் நகுலத்தை அவ எதிர்க்கு இருக்கிற மாதிரி. எப்படி சுருண்டு இருக்கிற சர்ப்பம் சுருண்டு இருக்கிறது கீரி பிள்ளைய பார்த்த உடனே சடக்குன்னு எழுந்து பயந்துட்டு, ஏன்னா கீரி பிள்ளைய பார்த்து ஒண்டிதான் அந்த பாம்பு பயப்படும். ஏன்னா அது ஏதாவது பண்ணிடுமோ அந்த ஒரு காரணத்துக்காக குலப்பித்துவாங்கிற ஆதிசங்கரர். குலப்பித்துவானாக்க அந்த குலத்தை அந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதாக இருக்கிறதுனால அந்த உருவம் நகுலம் என்றால் கீரி பிள்ளைன்னு அர்த்தம். அந்த நகுலத்தை அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் வாகனம் மாதிரி போட்டிருக்க மாதிரி அவளை சிருஷ்டி ஒரு வடிவமைக்கிற இடத்துல பார்த்தாக்கா இந்த பக்கம் தோல் பக்கம் அந்த பக்கம் கிளி இருக்கும். கீழே பார்த்தா ஒரு கீரி பிள்ளையோட உருவம் இருக்கிற மாதிரி சில இடத்துல அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க. அந்த கீரி பிள்ளையோட தத்துவம் தான் இது அப்படின்னு சொல்லப்படுது. இப்பேற்பட்ட மாதங்கியை மரகத சியாமாவான சாமணியை தான் நாம் வணங்கி கொண்டு வருகிறோம். அவளோட அந்த எப்படி அவளுக்கு உருவம் வந்தது, எப்படி அவள் பெயர் பெற்றால், எப்படியெல்லாம் அவள் இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த செய்திகள்லாம் சொல்லப்படுகிறது. நம்ம இப்ப பாக்குறது அடுத்தது வல்லகி வாதன பிரக்ரியாலோல தாளீதளாபத்த தாடங்க பூஷா விசேஷான்விதே சித்த சம்மானிதே திவ்யஹாலா மதோத்வேல கேலால சச்சக்ஷு ஆந்தோளன ஸ்ரீ சமாக்ஷிப்த கர்ணைக நீலோத்பலே ஷாமளே பூரிதாசேஷ லோகாவி வாஞ்சாபலே ஸ்ரீ
பலே அப்படின்னு சொல்ற. வல்லகி வாதன, வல்லகினாக வீணையின் பெயர், அவள் கையில் வைத்திருக்கும் வீணையின் பெயர் வல்லகி என்று பெயர். வல்லகி என்றால் அந்த வீணைக்கு பேர் வந்து அவ கையில வச்சிருக்கிற வீணைக்கு பேர். அது யாழ் இசை எப்படி வேணா சொல்லலாம். அவ கையில வச்சிருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வல்லகியின் பேர். அப்பேற்பட்ட வல்லகி வாத்தன பிரக்ரியா லோல தாளி தடாவத்து அப்படிங்கிறான். இந்த அவள் வந்து வீணை வாசிக்கிற வல்லகி என்ற வீணையை அழகா வாசிக்கும் போது அவளை அறியாம அவ தலை ஆடு இப்படி இப்படி அவ வாசிக்கும் போது தலைய ஆடிட்டுதான் வாசிக்கிறான். அப்படி வாசிக்கும் போது லோல, லோல அப்படின்னாவே ஆடுதல்னு அர்த்தம். லோல, அதனாலதான் அதுல இருந்து பேர் வந்துதான் லோலாக்குன்னு பேரு. ஆடுற மாதிரி லோலாக்குன்னு சொல்றோம் இல்லையா, லோலன்ற பேர்ல இருந்தா அது வருது. அந்த மாதிரி அவ தலை ஆடும் போது என்னெல்லாம் ஆடும், ஆட்டோமேட்டிக்கா வீணை வாசிக்கிறா, தலை ஆடும். தலை ஆடினா காதுல இருக்கிற குண்டலங்கள்லாம் ஆடும். அவன் என்ன காதுல போட்டுட்டா, தாளி தடாபத்தை. தாளின்னாக்க பனைன்னு அர்த்தம், பனை ஓலை. தாளி அப்படின்னாக்க பனைன்னு அர்த்தம். தடம் பத்தை அப்படின்னா இலை, அந்த இலைதான் ஓலை. பனை ஓலை அந்த காலத்துலதான் பனை ஓலையை சுட்டிதான் காதுல போட்டுப்பாலும். அதுக்கப்புறம் இது மகாபெரிவா சொல்லுவார் அவங்க வாட்டி, அந்த காலத்துல எல்லாம் இந்த பனை ஓலையதான் சுருட்டி சுருட்டி காதுல போட்டுப்பான். இப்பவும் நம்ம வரலட்சுமி நோம்பு போது பாத்தீங்கன்னா சொம்புல என்ன போடுவோம், நம்ம காதோல பிச்சுமணிங்கிறது காதோல கருங்குமணி எடுத்து அந்த அந்த சொம்புல போட்டுவோம். அந்த அது வந்து ஒரு ட்ரெடிஷன் வியரிங் போறது. இப்ப அதுக்கப்புறம் பேர் வந்தது தங்கத்தால ஆனது, வைரத்தால ஆனது, புஷ்பரான பலவித ரத்தனங்களாலேயும் அதை வந்து தோடு ஸ்டட்டு கம்மல்னு நம்ம மாத்திட்டோம், பேரெல்லாம் மாத்திடு. ஆனா அந்த காலத்துல போட்டது வந்து பனையால ஓலையை சுருட்டிதான் காதுல போட்டுப்போம். அப்பெல்லாம் அதுதான். அதுக்கப்புறம் தான் தங்கத்தால வந்தது. அதுக்குதான் அந்த காலத்து ரொம்ப கொஞ்சம் பைசா நிறைய இருக்கிறவா பனையெல்லாம் போட்டுண்டா அவ இன்னும் அதை விட முடியாது வைர ஓலை போட்டு இருக்கா. வைர ஓலை போட்டுருந்தவா ரொம்ப ஒசத்தின்னு அந்த காலத்துல வைர ஓலைதான், வைரத்தோடுன்னு சொல்ல மாட்டேன், வைர ஓலை போட்டுருக்கா அப்படின்னு போனோம். அந்த அது மகாபெரிவார அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட இந்த பனை ஓலையை போட்டு காதுல சுருட்டி வச்சுட்டு இருப்பான். ஏன் அந்த பனை ஓலையை சுருட்டி காதுல வச்சிருக்கோம், அதுலதான் கருங்குவளை மலர் போன்ற அந்த மணிகள், அந்த கருங்குவளை மலர் போலயே இருக்கும். அது அதேதான் உண்மையான மலரா கூட இருக்கலாம் அது. ஆனா போல அப்படிங்கிற மாதிரிதான் இங்க சொல்ற. அப்பேற்பட்ட அதுல பதிச்சு இருக்குமா. அது வந்து பளபளன்னு இந்த காத்தால ஆடும் போது இந்த பனை ஓலையில வச்சிருக்கிற கருங்குவளை மலர் மாதிரி இருக்கிற முத்துக்கள் மணிகள் வந்து அப்படியே அழகா அப்படியே பளபளன்னு ஆடுமோ. அந்த மாதிரி தாடி தடாபத்தை தாடங்கம், தாடங்கம்னா தோடு, அதுதான் அந்த காதுல போட்டு தாடங்க பூஷா அது போட்டு இருக்கிறவளே விசேஷான்வித்தே சித்த சம்மானித்தே. இந்த மாதிரி விசேஷமா நீ போட்டு இருக்கிற சித்தர்கள்லாம் உன்னை வந்து வணங்குபவர்களே. திவ்ய காலா மதோத்வேல கேலா ரசச்சு ஆந்தோளனஸ்ரீ சமாஷித்த கர்ணைக்க நீலோத்பலே ஷாமளே பூரிதாசேஷ லோகாபி வாஞ்சா பலே ஸ்ரீபலே. இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, திவ்ய காலான தெய்வீகத்தன்மை பொருத்தியதாக இருப்பவளே, அதாவது ரொம்ப திவ்ய தன்மைன்னு இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, மதோத்வலையில அப்படின்னாக்க ரெண்டு அர்த்தமா இருக்கும். அப்படியே மதுவை, அதாவது அப்படி ஒரு வண்டுகள்லாம் அப்படியே அமைதியா நம்மள அறியாம அப்படியே இந்த அந்த காசம் இதுல வந்து ஒரு மத்தமா இருக்கிறதுல அந்த மாதிரி ஒரு நிலையில இருப்பவள். அவ்வளவு ஒரு தெய்வீகத்தன்மை பொருந்தவளா அவ இருக்கார். அவர் வந்து எப்படி இருக்குன்னாக்கா, அவளோட அந்த மாதிரி பார்க்கும்போது அவளோட கண்களை பார்த்தா அப்படி ஒரு அழகா இருக்கான். அழகா வெண்மை படலம், நடுவுல கருவிழி. அந்த வெண்மை படலத்துக்கும் கருவிழிக்கும் நடுவுல செவ்வரி ஓடுறான். அந்த நரம்பெல்லாம் சிகப்பு கலர்ல வரி ஓடுறான், செவ்வரி ஓடுறான். அதுக்குதான் வந்து திருப்பாணாழ்வார் சொல்றாரு ஸ்ரீரங்கநாதரை பார்த்து, கரியவாய கண்கள் உடைமலர்ந்த கண்கள் செவ்வரி ஓடிய பெரியவாய கண்கள்ங்கிறார். அப்படியே கண்கள் விரிஞ்சு இருக்கு, கரியவனா இருக்கிற இடத்துல ஒன்னொன்று வந்து செவ்வரி ஓடுற கண்களா இருக்குன்ட்டு திருப்பாணாழ்வார் ரங்கநாதரை பார்த்து. அது மாதிரி இந்த அம்பாளுக்கு வந்து செவ்வரி ஓடுறதும். எப்படி செவ்வரி ஓடுறதுன்னு அதுல 3 வித அர்த்தங்கள் சொல்றாங்க. வெண்மையா இருக்கிறதுக்கு வந்து வெண்மையாக இருப்பதுக்கு கங்கையை எக்ஸாம்பிள் சொல்றா. கருமையா இருக்கிறதுக்கு யமுனைய எக்ஸாம்பிளா சொல்றா. செவ்வரி ஓடுறதுக்கு சோன நதி, சரஸ்வதி நதி, சோனபத்ரா நதி இதா சொல்றா. அப்பேற்பட்ட கங்கை யமுனை சரஸ்வதி 3ஐயும் உன் கண்களுக்குள்ளேயே நீ வச்சுட்டு இருக்க. இந்த 3ஐயும் உன் கண்ணுல வச்சுட்டு இருக்க. அப்ப அந்த 3ம் எப்படி வந்து அருள் சுரக்கும் இல்லையா. இதுதான் வந்து நம்ம ஆச்சாரியார் என்ன சொல்றாருனாக்க, பவித்ரீ கர்த்தும் நக பசுபதி பராதீன கிருதையே தயாமித்ரை நேத்ரைஹி அருண தவன ஷாம ருச்சிபிஹி நதசோனோ கங்கா தவன தனயேதி துருவமு திரயாணாம் தீர்த்தானாம் உபநயசி சம்பேத மனகம் அப்படிங்கிறாரு
சொல்றாருன்னா, அவ வந்து பரமனோட இருப்பிடத்தையே அவ உள்ளமா கொண்டு இருப்பா. அதை தவிர வெள்ளை, கருப்பு, சிவப்பு என்ற மெல்லிய வரிகளை உடைய கண்ணை வச்சுட்டு இருக்கா. அது வந்து ஒண்ணு வந்து கங்கை நதியையும், ஒண்ணு வந்து யமுனா நதியையும், ஒண்ணு வந்து சோனபத்ரா என்று சொல்லப்படுகிற சரஸ்வதி நதியும் கேட்டிருக்கா. அப்போ ஆச்சாரியர் என்ன சொல்றா, இந்த நதிகள் எல்லாமே நீயே உன் கண்ணுல வச்சுட்டு இருக்க. ஏன் வச்சுட்டு இருக்க தெரியுமா? நாங்கள்லாம் வெறும் தரிதர்கள். நீ எவ்வளவு தூரம் சொல்லிட்ட, இந்த 3 நதியும் இணையிற இடம் தான் திரிவேணி சங்கமம் நீ சொல்லிட்ட. ஆனா அந்த திரிவேணி சங்கத்துக்கு நாங்க போக மாட்டேங்கிறோம். கங்கா யமுனா சரஸ்வதி சேர்ற இடத்துக்கு போக மாட்டேங்கிறோம். நீங்க எவ்வளவு சொன்னாலும் நீ போய் அங்க போய் எல்லாம் பண்ணுங்கிற, நாங்க போக மாட்டேங்கிறோம். நாங்க போகாம தரித்திரமா வீட்டுல உட்காந்துருக்கோம். ஆனா நீ என்ன பண்ண, உங்களுக்கா நம்மை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உன்னோட கண்கள்லயே கங்கையும் வச்சுட்டு இருக்க, யமுனையும் வச்சுட்டு இருக்க, சோனையும் வச்சுட்டு இருக்க. 3 கண்களுமே. அப்ப உன்கிட்ட நெருங்கி வந்து உன்னுடைய கண்களை நாங்கள் பார்த்தாலே நீ அந்த பிரவாகத்தை, கங்கை யமுனை சரஸ்வதிக்குள்ள பிரவாகத்தை நீ எங்களுக்கு தந்து விடுகிறாய் அல்லவா? அப்பேற்பட்ட கண்கள் பதிச்சிருக்கு. இதுவும் எப்படி ட்விங்கிள் பண்றது, அப்படியே கண்ணு வந்து இந்த அழகா மினுமினுக்கு ஸ்விங் பண்றது, அப்படியே மினு 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 இருக்கு அவளோட கண்கள். அதே போல அது அப்படியே மினுமினுக்கிறது. அப்ப இந்த தலையாட்ட சமயத்துல இந்த காதுல இருக்கிற கரும்புகளை மாறுறோம், அதுவும் மினுமினுக்கிறது. ரெண்டும் போட்டி போடுறான். நீ ஒஸ்தியா நான் ஒஸ்தியா, நான் ஆடுறது மினுமினுக்கிறதா, நான் கண்ணுல இருக்கிறது இந்த இதெல்லாம் மினுமினுக்கிறதா அப்படின்னாக்கா காது வந்து தோத்து போயிடுதான். கண்கள், ஏன்னா கண்கள் தான் ஜெயிக்கும். ஏன்னா அதுதான் கருணை. இது அது வந்து கருணையே உருவமா அப்படியே பாக்குறது. நம்மள அந்த கடாட்சத்தை கிருப்பைய நமக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுக்கறது அந்த கண்கள் தான். அதனால வந்து அந்த கண்கள் தான் ஜெயிச்சுட்டு சந்தோஷமா இருக்கும். அதனால அந்த அம்பாளோட கண்களை வந்து எப்போதுமே பெண்களோட கண்களை வந்து கருங்குவளை மலருக்கு ஒப்பாகதான் சொல்லுவாங்க. கருங்குவளை மலர் போல இருக்கிறது கண்கள், அப்படியே அரவிந்ததா தாமரையை ஒத்த கண்கள் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்றோம் இல்லையா? பெண்களுக்கு வந்து கருங்குவளையை ஒத்த கண்கள் தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கண்களை வந்து அந்த காதை ஜெயிச்சுட்டு நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை காமிக்கிறதா. அப்பேற்பட்ட ஒரு கண்களை படைத்தவளே, அது நீலோத்பலே, நீலோத்பலத்தை காதில் அணிந்தவளே, ஷியாமளே, ஷாமள நிறத்தை கொண்டவளே, பூரிதா சேஷ லோகாபி வாஞ்சா பலே ஸ்ரீபலே. அவர் என்ன சொல்றார், நிச்சயமே இல்லாத அந்த பிரபஞ்சத்தை முழுக்கும், இந்த உலகத்துல இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாட்டிலும் மீதி மிச்சம் இல்லாத அருளாலே, உன்னோட கண்களிலிருந்து வருகிற அருளாலேயே ஃபுல்லா நிரப்பிட்ட. வேற எதுவுமே இல்ல, கண்கள்ல இருந்து வர அருளாலேயே இந்த உலகத்தையே நீ நிரப்பிட்ட. அப்பேற்பட்டவள வரங்களையும் பலன்களையும் அதிகமா அள்ளி 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 நீ வீசிட்டு இருக்க. அப்பேற்பட்ட வாஞ்சா லோகாபி வாஞ்சா பலே, நீ அப்படியே வரத்தையும் உன்னுடைய வாஞ்சையையும் அருளையும் அள்ளி அள்ளி அழிக்கிற. எப்படி பாரதியார் எப்படி சொல்றார் நமக்கு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக பலன் பெறலாம்னு சொல்றாரு இல்லையா? அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக நலம் பெறலாம்ங்கிறார் பாரதியார். அது மாதிரி அம்பிகையை சரணமடைந்து விட்டோமானால் அவள் கேட்கக்கூடிய பலன்களையும் வரங்களையும், நீ கேட்காத பலன் வரங்களையும் அவள் நமக்கு இந்த கண்களின் அருளினால் கொடுப்பாள். வாஞ்சா பலே ஸ்ரீபலே, செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி அந்த கண்களின் அருளினால். ஏன்னா கண்கள்லயே இத்தனையும் நீ வச்சுட்டு இருக்க, கங்கா யமுனா சரஸ்வதி எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்க. உன்னோட அருளால இந்த பிரபஞ்சத்தையே நீ ரப்பிடுற. இப்படி எல்லாம் இருக்கிறவோ இவ்வளவு வாஞ்சையா நீ எல்லாருக்கும் அருளை பண்ற மாதிரி இதெல்லாம் வச்சுட்டே எங்களுக்கு எல்லாம் அருள் பண்றியே, உனக்கு போற்றிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அடுத்தது ஸ்வேத பிந்தூலசத் பால லாவண்ய நிஷ்யந்த சந்தோக சந்தேக கிருநாசிகா மூர்த்திகே சர்வ மந்திராத்மிகே சர்வ விஸ்வாத்மிகே காளிகே முக்த காளிகே. அதோட பாத்துக்கோம். ஸ்வேத பிந்தூலசத் பால லாவண்ய நிஷ்யந்த சந்தோக சந்தேக கிருநாசிகா மௌத்திகே. அவர் என்ன இப்ப நேரா கண்கள் வந்தாச்சு, காது வந்தாச்சு, அழகா நாசிகா மூக்குக்கு வர. மூக்குக்கு வந்து அழகு ரெண்டு. இதுலயும் நம்ம வந்து ஆச்சாரியால தான் எடுத்துக்கணும். ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து ஆச்சாரியால தான் நம்ம வச்சுட்டு வந்தாதான் நமக்கு சரியாகும். இவர் என்ன சொல்றாருனாக்க, மூக்கு வந்து அழகா நீளமா மூக்கு இருக்கு, படப்பட படப்படப்படன்னு காதுல தோடு போட்டு இருக்க, கண்ணுல அப்படியே படப்படன்னு இருக்கு. இந்த காதுலயும் தோடுன்னு நீ மூக்குல வந்து உள்ளாக்கு போட்டு இருக்க. நாசி வந்து எள்ளுப்பூ போன்ற நாசி இருக்கு. இந்த நாசியில நீ இந்த இடத்துல உள்ளாக்கு போட்டு இருக்க. இந்த படப்படப்பு இருக்கிற சமயத்துல உனக்கு வேர்வை, இந்த வெள்ளை உடம்பு அழகா இருக்கத்துல வேர்வை முத்துக்கள் வந்து இங்க அப்படியே தெரியறலாம். அம்பாளுக்கு வேர்வை முத்துக்கள் தெரியறது. அதுல வந்து ஒரே ஒரு வேர்வை முத்து என்ன பண்ற, அழகா இப்படி இந்த நெத்தியில வந்து நெத்தியிலேந்து அந்த கோரோஜனை இட்டுண்ட அந்த இடத்துல நேர நாசியில மூக்குல வழிஞ்சு முத்து மாதிரி இங்க வந்து நிக்கிறதாம். அதுதான் உள்ளாக்கும் தோன்றதாம். அந்த வேர்வை முத்து உள்ளாக்கா இல்ல இவன் முத்து போட்டு இருக்கிறது உள்ளாக்கா. இவன் காளிதாசர் என்ன சொல்ற,
இந்த நாசியில வளர அந்த வியர்வை முத்துக்கள் தான் உள்ளாக்கு போல இருக்கு, அதுதான் முத்து மாதிரி இருக்கு அப்படிங்கிறதான். அது வந்து இந்த வேர்வை முத்துக்கள், அது வேர்வை முத்துக்களுக்கு அவ்வளவு நான் வந்து அம்பாள் மூஞ்சில எப்படியாவது போய் சேரணுமே அந்த வேர்வை முத்துக்களுக்கு ஆசையா இருக்குமா. அப்பேற்பட்ட அந்த வேர்வை முத்துக்களை பத்தி அவர் சொல்றார். அவர் அந்த இதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, சந்தோக சந்தேக ஸ்வேத பிந்தூலச பால லாவண்ய ரொம்ப அழகான நிஷ்யந்த சந்தோக சந்தேக கிருநாசிகா மௌத்திகை, அதுதான் முத்து மாதிரி வர்றது வந்து அதுதான் இந்த முத்து உள்ளாமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்ட்டு இவர் சொல்றார். சர்வ மந்திராத்மிகே, எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடியவளே, சர்வ உலகத்துக்கு சர்வ விஸ்வாத்மிகே, உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அருள் கூடியவளே, காளிக்கே சர்வ சித்தாத்மிகே, சித்தர்களுக்கெல்லாம் அருள் கூடியவளே அப்படிங்கிறார். இங்க இவர் என்ன சொல்றாருனாக்க, நம்ம ஆச்சாரியர் என்ன தெரியுமா சொல்றார், அவர் வந்து இதே அழகா சொல்றார். அசௌநாசா வம்சக துகின கிரி வம்ச துவஜபடி ஃபதீயோ நீதீயக ஃபலது ஃபலம் அஸ்மாகம் உச்சிதம் வகந்தியந்த முக்தாக சசிரகர நிஸ்வாச கலிதம் ஸ்மிருத்யாய சமிருத்யாயத்தாகம் பகிரவிச முக்தா மணிதரக அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிரி வம்சத்துக்கு ஹிமவான் மகளுக்கு அந்த கிரி மலை மகளுக்கு மகளாக பிறந்த அம்பிகையே, மலைமகளுக்கு அவ அந்த வம்சத்துக்கே நீ துவஜக்கொடியா இருக்கிற துவஜப்படி, நீ அந்த துவஜமா இருக்கிறவளே, அந்த வம்சத்துக்கே குலக்கொடியாக இருக்கக்கூடியவளே, அந்த வம்சத்துக்கே குலக்கொடியாக இருக்கிறவளே, அது வந்து அங்கதான் நீ வந்து குலக்கொடியா இல்ல, உன்னோட உடம்புலயும் நாசி வந்து மூங்கில் போடுற, ஏன்னா அந்த துவஜஸ்தம்பம் சொல்றோம் இல்லையா கோவில்ல, அது வந்து மூங்கிலால ஆனதுதான், அததான் அங்க நிறுத்தி இருப்பாங்க துவயஸ்தம்பம். அந்த துவயஸ்தம்பம் தான் உன்னோட மூக்கு மூங்கில் மாதிரி இருக்கு, அப்படியே அழகா மூங்கில் மாதிரியே இருக்கு. அவரதான் சொல்றாரு, பதியோ நேத்தீக பலத்து பலம் அஸ்மாக உச்சித்தம், அந்த ஒரு மூங்கில் போல இருக்கு. மூங்கில்ல என்ன ஆகுமா, மூங்கில்ல இடகலை பிங்கலை இந்த சுவாச காற்று விடும்போது, காற்றுகள் அசையும் போது மூங்கில்ல முத்துக்கள் தோன்றும், மூங்கிலையும் முத்துக்கள் தோன்றும். எப்படி யானையோட மஸ்தகத்துல முத்துக்கள் தோன்றது, முத்து சிப்பில முத்து தோன்றது, அதே போல மூங்கிலையும் முத்து தோன்றுமா. அந்த முத்து மூங்கில்ல வந்து இந்த காத்து பட்டு உன்னோட அழகுல மயங்கி இந்த மூங்கில்ல இருந்து வர முத்துதான் உள்ளாக்கா வந்து தோன்று இவர் சொல்ல, இவர் சந்தேகமே இல்லைங்கிற, அதுதான் முத்தா வந்துடுச்சு, அதுதான் உள்ளாக்கா அந்த மூக்கு நுனியில இருக்கு. அவர் வந்து வியர்வை துளியோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். இவர் அதெல்லாம் இல்ல, இவன் மூங்கிலேதான் இருக்கு, மூங்கில் மாதிரியேதான் இருக்கும் மூக்கு, அவ்வளவு அழகா இருக்கு, அந்த மூங்கில்ல கிடைக்கிற அந்த முத்துதான் வந்து உள்ளாக்கா வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். ஏன்னா இதுதான் இந்த கஜமுகாசுரனை வந்து பகவான் சிவன் வந்து இது பண்ணும்போது சம்ஹாரம் பண்ணும்போது மஸ்தகத்துல இருந்து முத்து வரும் இல்லையா, யானையில இருந்து அந்த முத்தெல்லாம் அள்ளி எடுத்துட்டாராம். ஐயோ இந்த முத்தெல்லாம் கொண்டு போய் நம்ம அம்பாளுக்கு கொடுக்கலாமே, பார்வதி கொடுக்கணும் எல்லாத்தையும் அள்ளி கட்டிட்டு எடுத்துட்டு வரான், முத்தெல்லாம் தூக்கிட்டு வரலாம். அப்பேற்பட்ட அந்த முத்துகள் வந்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி அந்த யானையோட மஸ்தகத்துல முத்து இருக்குங்கிறதுக்காக, அதனாலதான் அங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல கிருத்திவாச பிரியங்கிறத கஜமுகாசுரனை கொண்டு இந்த பிரியனுக்கு பிரியையாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உடையவனே அப்படிங்கறத அந்த முதல் ஸ்லோகத்துல கிருத்திவாச பிரியன்னு சொன்னது. அதே போல அவர் வந்து அம்பாளுக்கு கொண்டு கொடுத்த மாதிரி சொல்றார். அதோட இல்லாம அவர் என்ன சொல்றார், இந்த இத வந்து வியர்வை துளிக்கு வந்து அதுவும் இன்னொன்னு அடுத்ததும் சொல்றார். அதை என்ன சொல்றாருன்னா, பிரகிருத்தியா ரத்யாஸ்தவ சுததி தந்த சதுஷேகே பிரபக்ஷே சாதுஷ்யாம் ஜனயத்து பலம் வித்ருமலதா நபிம்பம் தத்பிம்ப பிரதிபலன ராகாத் அனிருத்தம் துலாம் அத்தியாரோட்டும் கதமிவ விலஜேத்த கலையா அப்படிங்கிற. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு இந்த முத்துக்களுக்கு அந்த வியர்வை முத்துக்களுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்குமா. என்னன்னாக்க இந்த இதுல வந்து நான் வந்து இந்த முத்தா வியர்வை முத்துல நான் வந்து ஒரு முத்தா வந்து அம்பாளோட உடம்புல சேர மாட்டேனா அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுக்குதான் எக்ஸாம்பிளா என்ன சொன்னா, குலசேகர ஆழ்வார் சொல்லுவாராம், எம்பெருமான் பொன்மலையில் நான் அம்பாளின் திருமணில் ஒரு வியர்வு துளியாவது ஆக மாட்டேனா. அது குலசேகர ஆழ்வார் சொல்ற, அதான் ஒரு படியா இருக்கான்ட்டு ஆழ்வார். அந்த மாதிரி அம்பாளோட உடம்புல ஏதாவது ஒன்னாவது நான் ஆக மாட்டேன்னா இதுதான் ஆக. அப்ப அந்த வியர்வை துளிக்கு ஒரு கர்வம், ஆஹா நான் தான் முத்தா வந்து இங்க முத்தா முல்ல மாதிரி வந்துட்டேன் போல இருக்கு அப்படின்ட்டு. அந்த இதெல்லாம் எக்ஸாம்பிள் அந்த இதுக்கு ஏத்த மாதிரி சொல்ற வார்த்தைகளா இருக்கு. அந்த மாதிரி ஒரு அப்பேற்பட்ட அம்பா கடாட்சத்தை கொடுக்கிறவர், சர்வ மந்திராத்மிகே எல்லா மந்திரங்களுக்கும் தலைவியாக இருக்கிறவளே,
சர்வ விஸ்வாத்மிகே, உலகத்துக்கே வியாபித்து உலகத்திலேயே வியாபித்து இருந்து எல்லோருக்கும் அருளைய வழங்குபவளே. காளிக்கே, சர்வ சித்தியாத்மிகே, சித்தர்களுக்கெல்லாம் அருள் புரியபவளே, எல்லா சத்துக்களையும் அளிக்கக்கூடியவளே, உனக்கு போற்றி அப்படின்னு இங்க சொல்றார். அடுத்தது முக்த மந்தஸ்மிதோதார வக்ரஸ்புர தூக கற்பூர தாம்பூல கண்டோத்கரே ஞான முத்ராகரே சர்வ சம்பத்கரே பத்ம பாஸ்வத்கரே ஸ்ரீகரே. முக்த மந்தஸ்மிதோதார அப்படின்னாக்க அப்படியே மந்தஹாச புன்னகை புரிகிறாளாம் அம்பா. மந்தஹாச புன்னகை, அந்த புன்னகை எப்படின்னா அழகாவும் இருக்கு, ரொம்ப தூய்மையா இருக்கா. அதை சிரிக்கிறதுலே கள்ள சிரிப்பு வஞ்ச சிரிப்பு எல்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி எல்லாம் இல்லாம தூய்மையான சிரிப்பு. அந்த சிரிப்பே ஒரு மந்தஹாச புன்னகை ஒரு அழகான சிரிப்பா இருக்கான். அப்படி அவ சிரிக்கிற சமயத்துல இவ சிரிக்கிறத வெண்மையா தூய்மையா இருக்கு. அவளோட புன்னகை புரிக்கும்போது உள்ளுக்குள்ள பற்கள் இருக்கு இல்லையா, தந்தாவளி, அந்த பற்கள் எல்லாம் அப்படியே விளையாடு மினுமினுக்கிறதாம். அப்படி ஒரு மினுமினுக்கிறது அவர் சிரிக்கும் போது. சரி, அவ அது பல்லு திரிக்கிறதுன்னா அவளோட அதரம் உதடு இருக்கு இல்லையா, கற்பூரத்தையோட சேர்த்து தாம்பூலத்தை போட்டு இருக்கா வாயில. அப்ப அது ஒரு சிகப்பா இருக்கு, ஏற்கனவே அதரம் ரொம்ப சிகப்பா இருக்கு, அதுல கற்பூரத்தோட சேர்ந்த தாம்பூலத்தை போட்டு இருக்கா. அப்போ இந்த வெண்மை, இந்த பற்களோட மந்தவாச புன்னகை, பற்களோட வெண்மை, அதரத்தோட சிவப்பு, அந்த கற்பூரம் போட்டு அதெல்லாம் சேர்ந்து அப்படியே ஜொலிக்கிறதாம். அப்படி பாக்குறதுக்கே ஒரு அழகு மிளறதாம். அப்பேற்பட்ட ஒரு அழகா இருக்கான். அப்ப அந்த மாதிரி ஒரு அழகா இருக்கா இந்த சேர்ந்தது. ஞான முத்ராகரை, அப்பேற்பட்டவள் எப்படின்னா ஞான முத்திரையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கானோ. எப்படி ஞான முத்திரை அப்படின்னாக்க இதுக்கு என்னன்னா, அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு ஞான முத்திரையை வச்சுதான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றதாக சொல்லப்படுகிறது. சின்முத்திரை அப்படிங்கிறது தட்சிணாயனர் இவர் இவ உலகத்துக்கே உண்மையானவள் இல்லையா, இவ ஞான முத்திரை. ஞான முத்திரை என்பது இந்த மாதிரி காமிக்கிறது. சற்றே இந்த கை இப்படி வளைந்து இருக்கும், இந்த கை இப்படி வளைஞ்சிருக்கும். சின்முத்திரைங்கிறது இப்படி இருக்கும், கொஞ்சம் இந்த கை இப்படி வளையாம இப்படி இருக்கும். இது என்ன குறிக்கிறதுன்னா, ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம், இந்த 3 மலையும் விடுத்து விட்டு இந்த ஜீவனாகிய இது பரமனோடு போய் இணையணும். ஜீவனாகிய இந்த இது பரமனோடு பரமாத்மாவோடு இணைய வேண்டும். ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் 3ஐயும் விடுவித்து இந்த இது அப்படி சற்றே வளைந்திருக்க வேண்டும். அதுதான் சின்முத்திரை. அப்ப ஜீவன் போய் வளைஞ்சி பரமாத்மா கிட்ட போகணுங்கிறத உணர்த்துறதுதான் இந்த முத்திரையே காமிக்கப்படுகிறது. இந்த முத்திரை காமிக்கிறதே இதுதான். இந்த 3 மலங்களையும் விடுத்து நாம விட்டுவிட்டணும். ஆணவத்தை, மாயை, கண்ணத்தை விட்டுட்டு இந்த பரமனோட ஜீவனாத்மா பரமாத்மாவோடு போய் இணைய வேண்டும் என்பதற்காக இந்த முத்திரைய இப்படி வச்சுட்டு அப்பேற்பட்ட முத்திரையை காமிச்சுட்டு கண்டோத்கரை, ஞான முத்ராகரை, சர்வ சம்பத்கரை, எல்லா சம்பத்துக்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய எல்லா நிதிகளும் அவள்கிட்ட தான் இருக்கு. அவளிடம்தான் எல்லாமே வருவது. சர்வ சம்பத்கரை, பத்ம பாஸ்வத்கரை, இந்த எப்படி தாமரை பத்ம ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அம்பாள் எல்லா செல்வத்தையும் வாரி வாரி மக்களுக்கு வழங்கக்கூடிய அவளே ஸ்ரீகரே, செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதியே நீதாமா, உன்னையே வணங்குகிறேன், உனக்கே போற்றி அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற மாதிரி சொல்றது. அடுத்தது குந்த புஷ்பத்யுதி ஸ்னிக்த கந்தாவளி நிர்மலாலோல கல்லோல சம்மேளன ஸ்மேர சோனாதரே சாரு வீணாதரே பக்வ பிம்பாதரே அப்படிங்கிறார். குந்த புஷ்பத்யுதி, இந்த குந்த புஷ்பம் அப்படின்னா என்னன்னாக்க முல்லை மலர். முல்லை மலருக்குதான் குந்த புஷ்பம்னு பேர். இதுக்கு அது முல்லை மலர் போல அவரோட பல்லு இருக்கும். குந்த புஷ்ப துதி ஸ்னிக்த தந்தாவளி, அவரோட தந்தங்கள்னா பற்கள். அந்த பற்கள் முல்லைப்பூ மாதிரி விளைவேர்னு இருக்கும், அப்படி இருக்கும். அதுக்கு இன்னும் கூட பேர் சொல்லுவாங்க, குந்த புஷ்பத்துக்கு முல்லை மலராக கொஞ்சம் பெருசா இருக்கும், அதையோட சிறுசா இருக்கும், அழகா பல்வரிசையோட அழகா இருக்கும். மாதவி மல்லிகைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாதவி மல்லிகைன்னு பேரு. அது குட்டி குட்டியா இருக்கும். மாதவி மல்லிகைன்னா ஞாபகம் வரணும், கர்ப்பரட்சாம்பிகை ஞாபகம் வரணும். அங்கதான் மாதவி மல்லிகை பூ தான் அம்பாளுக்கு, கர்ப்பரட்சாம்பிகைக்கு. அந்த மாதவி மல்லிகை பூவை வெண்மை நிறத்துல இருக்குமா, அது மாதிரி பிரகாசமா இருக்குமா. அந்த பற்கள் இப்படி படப்பட இருக்கும், குட்டி 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 குட்டியா அழகா அந்த மாதவி மலவர்கள் போன்று பற்கள் இருக்குமா. அந்த பற்கள் ஆகும்போது அதுல அழகா அதுல ஒட்டிட்டு அழகா அந்த முல்லை மலருக்கு போய் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இந்த பற்வரிசை அவ்வளவு நன்னாவா இருக்குமா. தந்தாவளி நிர்மலாலோல கல்லோல சம்மேளன ஸ்மேர அப்படின்னா என்னன்னாக்க இந்த மாதிரி அவளோட சிரிப்பு ஸ்மேர, அந்த சிரிப்பு மந்தகாசமா இருக்கு. அந்த பற்கள்ல
ஜோரா அந்த மாதிரி விளவிலேன்னு இருக்கு. அவள் புன்னகை பெருக்குது, அந்த பல்லெல்லாம் தெரியும் போது ரொம்ப அழகா இருக்குமா. அப்படி இருக்கிறது சோனாதரே, அதுதான் பளபளப்பா இருக்குது, போன்ற அப்படியே பளபளப்பா இருக்கிறது தான் சோனாதரே. சாரு வீணாதரே, அழகிய வீணையை கையில் கொண்டவளே. பக்குவ பிம்பாதரே, பக்குவ பிம்பாதரேன்னா பிம்ப பலம் போல, பிம்ப பலம். பிம்ப பலம்னா கோவை பழம்னா, பிம்ப பலம்னா கோவை பழம். அந்த கோவை பழம் போன்ற அதரங்களை உடையவளே அப்படின்னு. இதுக்கு இங்க வந்துட்டு இவர் சொல்றாரு கோவை பழம் வந்து எப்படி சிவப்பா இருக்கிற மாதிரி இருக்குன்னு இவர் சாதாரணமா சொல்லிட்டார். நம்ம ஆதிசங்கரர் வந்து ஏன்னா கோபப்பழம் வந்து சிறப்பா இருக்குன்னா அப்போ கோபப்பழத்துக்கு கர்வம் வந்துடும் இல்லையா. அது அதை விட அம்பாள் தான், அம்பாளோட சிறப்புல இருந்தான் கோபப்பழத்துக்கு ஒரு விட கோபப்பழம் மாதிரி சிறப்பு அம்பாளுக்கு வராது, நிச்சயமா வராது இல்லையா. அதனால வந்து இது வந்து பலவித விதத்துல சொல்லுவாங்க. சீதைய வந்து ராமாயணத்துல பார்த்தோம்னா சீதைய வர்ணிக்கிற இடத்துல எப்படி வருவா, யாரு ரொம்ப நன்னா வர்ணிப்பா அப்படின்னா ராமரா இல்ல. சீதைய ரொம்ப நல்லா வர்ணிக்கிறவர் யாருன்னாக்க சூர்பனகதான் வர்ணிக்கலாம். ஏன்னா அவ போய் சீதைய பார்த்த உடனே உனக்கு அண்ணா உனக்கு ஏத்த பெண்ணுக்கு அவதான போய் லட்சுமணனே ராமனையும் கேட்பா, அவ ஒத்து வரமாட்டு மூக்கறுத்து இவளோட சீதையோட அழக போய் தன்னோட அண்ணா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி வர்ணிக்கிறாங்க. பல்லுக்கு முத்தென்றாலும் பவழத்தை இதழென்றாலும் சொல்லுக்கும் பொருள் ஒவ்வாது அவ அப்படின்னு சொல்றாரு. அதாவது பல்லுக்கு வந்து முத்துன்னு நீ எடுத்துட்டு சொன்னாலும் சரி, பவழத்தை போய் இதழ் வந்து ரொம்ப பவழ கலர்ல நல்ல சிகப்பு கலர்ல இருக்குன்னு நீ சொன்னாலும் அதெல்லாம் வார்த்தைகள்ல சொல்றதுக்கு தான் லாய்க்கு. பல்லுக்கும் முத்தொன்றாலும் பவழத்தை இதழும் சொல்லுக்கும் பொருள். இது சொல்றதுக்கு போனா பல்லுக்கு வந்து இந்த கலர்ல இருக்கணும், ஆனா சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அழகா இருக்கா. இந்த சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அழகுல இருக்கா. நம்ம வாயால சொல்ற பல்லுக்காக இருக்கிற அழகோ இல்ல இதுக்காக அதற்குல இருந்து கோவை பழத்துக்காக இருக்கிற அழகெல்லாம் இல்ல, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அழகா இருக்கான்ட்டு போய் வர்ணிக்கிறான். அப்பேற்பட்ட அழகு அம்பாள். இவன் என்ன சொல்றார், ஆழ்வார்கள் என்ன சொல்றார், சோழிங்கபுரத்துல இருக்கிற நரசிம்மரை வந்து அக்கார கனி அப்படிங்கிறார். அந்த அக்கார கனி அப்படின்னாக்க எப்படி சொல்ற, திரிப்பு, திரிப்புன்னு சொன்னா புரியும். அவர் வந்து அக்கார கனி மாதிரி சிரிப்பா இருக்கார் அப்படின்னாக்க ஒரு தோட்டத்துல ஒரு பாத்தி இருக்கும். அந்த பாத்தி வந்து ஃபுல்லா சர்க்கரையான பாத்தி. அந்த சர்க்கரையான பாத்தி கொத்த கொத்த சர்க்கரை தான் ஆகும். அப்ப எவ்வளவு திரிப்பா இருக்கும், அந்த பாத்தியே திரிப்பா இருக்கும். அந்த சர்க்கரையோட இதுலயோட ஒரு விதையை எடுத்து நட்டு வைக்கிறாராம். சர்க்கரை விதையே விட்டு வச்சா சர்க்கரை செடி துளிர் விடுறதாம். சர்க்கரை துளிர் விட்டு அந்த இலை அந்த காம்பு வருதுன்னா அதுவும் திரிப்பா வரும். அதுல வர காய் சர்க்கரை பாத்தி, சர்க்கரை விதை, சர்க்கரையிலேருந்து வர செடி. அந்த சர்க்கரை கனி எப்படி இருக்கும், எப்பேற்பட்ட திரிப்பா இருக்கும். அதுக்கு திரிப்புக்கு ஏதாவது ஒவ்வொரு முறை அப்பேற்பட்ட அக்கார கனியே அப்படிங்கிறார் நரசிம்மர். இங்க இவர் என்ன சொல்றார், எங்கேயோ பாக்குறோமா இந்த பிம்பத்துக்கெல்லாம் இந்த கோவப்பழம் எனக்கு ஒத்து வரலப்பா, என்னோட கற்பனைக்கு இந்த கோவப்பழம் ஒத்து வரல. எப்படி இருக்கும், ஒரு காட்டு வழியா போறோம். இவர் இதெல்லாம் ஆதிசங்கரனோடது. இவர் என்ன சொல்றார், செடிகள்லாம் போனா காட்டுல நிறைய பச்சை 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 செடிகள் இருக்கு, பச்சை பச்சைன்னு செடிகள் இருக்கு. செடியில வந்து காய் வருது. அப்பேற்பட்ட பச்சை செடியில அழகா சிகப்பா காய்க்கிறது. இப்பேற்பட்ட பச்சை செடியில சிகப்பா காய நம்மளே பாக்கணும் இல்லையா, பச்சை செடியில சிகப்பு காய்கள் பாக்குறோம். ஆனா ஒரு செடியே சிகப்பா இருந்து செடியில வர பூக்களே சிகப்பா இருந்து செடியில வர காயே சிகப்பா இருந்து இன்னும் எவ்வளவு சிகப்பா இருக்கும். அப்ப பவழத்தையே கொடி, பவழ கொடிங்கிறது ஒண்ணு கிடையாது, பேருதான் பவழ கொடின்னு. பவழ கொடிங்கிறது ஒண்ணு கிடையாது. அந்த பவழம் சிகப்பா இருக்கிற அதுவே கொடி, அதுலயே ஒரு காய், அதுலயே ஒரு காய் சிகப்பா இருந்து அந்த காய் வந்து ஓமையை எடுத்துட்டாக்க அந்த பவழத்துல இருந்து காய்க்கிற காயில இருக்கிற செப்பாக்குமா அவளோட உதரம் சீச்சி அதெல்லாம் சரியா வராது. அந்த மாதிரி கற்பனைக்கு பவழக்கூடிய ஒண்ணு கிடையாது. இந்த கற்பனையை பண்ணி நம்ம என்ன பண்றோம், இது வேண்டாம் விட்டுடலாம். ஆதிசங்கரனுக்கு அப்ப இந்த எக்ஸாம்பிள் இதுக்கு சரியா வரல. அப்ப என்னதான் பண்றது, சரி பரவாயில்ல போ இந்த பிம்ப பலத்தையே எடுத்துப்போம் அப்படின்ன உடனே இதை தனி இந்த பிம்ப பலம் கேட்டுட்டே இருக்கு. கோவப்பழம் என்னதான் சொல்றிய நீனு அப்படின்னு கேக்குறான். அப்படி கேட்டாக்க உடனே அது பாக்குறது, அப்ப நான் அம்பாளோட சிறப்புல நான் இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப அழகா அப்படி இதுவா கேட்கறது. நம்ம வந்து அம்மா கிட்ட இருக்கிற பழம் அளவுக்கு நம்மள வந்து எக்ஸாம்பிள் சொல்றாளே அப்படிங்கிற மாதிரி இந்த கோவை பழம் பாக்குறோம். அதனால இன்னும் நம்ம சிறப்பா ஆகணும்னு சொல்லிட்டு இந்த கோவை பழம் என்ன பண்ணுமா, முதல்ல இது சொன்ன உடனே நாணத்தால அது ஒரு சிவப்புமா. சரி நாணத்தால சிவந்த உடனே எம்பி குதிக்குமா. அது எம்பி குதிக்கும் போது அது வந்து அப்போ ஒரு சிகப்பு வருமா. அப்ப ஒரிஜினலா அந்த பழத்தோட சிகப்பான். அப்போ அது வந்து அப்படி சிகப்பா இருக்கும்னு இருக்குமா. ஆனா ஆதிசங்கரர் சொல்ற, நீ அப்படிலாம் நினைக்காத, அம்பாளோட அதரத்துல இருக்கிற பிம்பம் தான், அந்த பிம்பம் தான் உன் மேல பட்டு சிறப்பா இருக்கு. நீ எம்பி குதிச்சாலும்
ஐஏஎஸ் ஆக முடியாது, நீ எம்பி குதிச்சாலும் நீ சிறப்பா ஆக முடியாது. அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபப்பழத்தை எக்ஸாம்பிளா இந்த மாதிரி எல்லாம் வர்ணிக்கிறான். அதாவது அவளுடைய உதடு, நம்ம இந்த உதடுக்குதான் வரும். சாதாரணமா ஒரு வர்ணனைன்னு சொன்னா உதடு சிவப்பாக இருக்கிறது அதரம் கோப்பை பழம் போடுறது அதரம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அவளோட கற்பனைகள் எப்படி எல்லாம் போயிருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு இதுக்கு இதை ஒத்து போலாமா, அதுக்கு அதை ஒத்து போலாமா, இதுக்கு அது மாதிரி இவர் சொல்ற சோனாதரே சாரு வீணாதரே பக்குவ பிம்பாதரே, பிம்பப்பழத்தை போன்ற, பிம்பம் என்றால் கொவ்வைப்பழம், கொவ்வைப்பழத்தை போன்று இருக்கிற அவரை இதழ்களை உடையவளே அப்படின்னு சொல்லிட்டு அவரை இந்த இடத்துல இந்த மாதிரி வர்ணிக்கிறார். சுலலித நவ யௌவனாரம்ப சந்திரோத யோத்வேத லாவண்ய துத்தார்ண வாவிர்பவ கம்பி பிம்போக துத்கந்தரே சத்கலா மந்திரே மந்தரே அப்படிங்கிறார். சுலலித நவ யௌவனாரம்ப, அதாவது என்னன்னா இந்த இடத்துல இப்ப ஆதாரம் வரைக்கும் வந்தாச்சு. மூக்கு கண்ணு பார்த்தாச்சு, காது பார்த்தாச்சு, தலை பார்த்தாச்சு, நெற்றி பார்த்தாச்சு, கண்ணம் பார்த்தாச்சு, பற்கள் பார்த்தாச்சு, இந்த இடம் ஆதாரம் பார்த்தாச்சு. அடுத்து அப்படியே நேரா கீழே கழுத்துக்கிட்ட வரணும். அடுத்த ஒவ்வொரு பாகமா தானே வரணும் வர. இப்ப ஏற்பட்ட சந்திரோதயம் நவ எவ்வளா ஆரம்ப, புதுசா ஏற்பட்ட சந்திரோதயம், தேய்விரை வளர்விரை அப்படின்னா ஏற்பட்ட புதுசா ஏற்படுற சந்திரோதயம் எப்படி இளமையா இருக்குமோ, முழு நிலவு அப்படியே உடனே ஏற்பட்ட யூத்ஃபுல்லா எப்படி இறமையா இருக்குமோ, அப்பேற்பட்ட ஒரு சந்திரோதயம் எப்படி வெளுப்பா இருக்கும். அப்படியே அந்த வெள்ளேன்னு சந்திரனாவே வெள்ள எப்படி, அதுதான் துக்தார்ன வாவிர் பவன். ஒரு பார்க்கடலை கடையும் போதுதான் பொருட்கள்லாம் வந்தது இல்லையா. அங்கேருந்து தோன்றியதான் உச்சைஸ்ரவஸ் வந்தது, கௌஸ்துபம் வந்தது, ஐராவதம் வந்தது, நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி பார்க்கடலை கடையிற சமயத்துலதான் சோமன் என்கிற சந்திரனும் அப்பொழுதுதான் வந்தான். அதுக்கப்புறம் சந்திரன் அங்கேருந்து வரான். அதுக்கப்புறம் மற்ற மகாலட்சுமி தன்வந்திரி வரார், எல்லாரும் வரும். மகாலட்சுமி அங்கிருந்து ஆவிர்வதிக்கிறார். அதனாலதான் இந்த அம்பாள் சோமன் சந்திர சகோதரின்னு சொல்றோம். சந்திர சகோதரிங்கிறதுனா அதனாலதான் சோமனுக்கு தங்கையாக இருக்கக்கூடியவளே அவள். அப்ப அது விளவிளேர்னு வருது சந்திரன், அப்பேற்பட்ட வெள்ள. அதோட இல்லாம 64 கலைகளுக்கும் 1000 கலைகளுக்கும் தலைவியாக இருப்பவளும் அதுல இருந்துதான் வரா. அவளோட கழுத்து அப்படியே விளவிளேர்னு இருக்கும். எப்படி அப்படின்னாக்க கம்பு பிம்போக விற்கந்தரே. இப்போ சங்கு இதுல இருந்து என்ன வரும், கடல்ல இருந்தான் சங்கும் வெள்ளை கடல்ல. சங்கு இங்க இருந்து வரும் கம்பு பிம்போக. அந்த கம்புனாக்க இதுன்னு அர்த்தம், கழுத்துன்னு அர்த்தம். கந்தரே அப்படின்னாக்க சங்குன்னு அர்த்தம். அந்த சங்கு போன்ற கழுத்து, எல்லாருமே கழுத்தை எது கூப்பிடுவாங்க, சங்கு போன்ற கழுத்துன்னு தான் சொல்லுவாங்க, சங்கு கழுத்துன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி எல்லாமே வெள்ளை. சந்திரனா வந்தா வெள்ளை, இவ்வளோ வெள்ளை, சங்கு வெள்ளை, எல்லா வெள்ளையும் அப்படியே பால் வண்ணத்துல அவளோட கழுத்து அப்படியே பால் வண்ணத்துல இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இருக்கிறதுனால அவ அந்த மாதிரி அவ்வளவு அழகா இருக்கா. கந்தரே சத்கலா மந்திரே, எல்லா சத்கலான எல்லா 1000 கலைகள் 64க்கும் தலைவியாக இருக்கக்கூடியவளே. மந்தரே, மந்தரேன மெதுவாக இந்த இடத்துல அழகா மந்தரே. இவர் எல்லாமே சின்ன சின்ன வார்த்தைகள் ஒரு இதுல சொல்லிட்டு போயிடுறார். ஆச்சாரியர் ஒவ்வொரு ஸ்லோகமா எடுத்து அது ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்றார். மந்தரே அப்படின்னு சொல்லும் போது நடக்கிறது எப்படி, அதாவது இந்த இடத்துல பின்னாடி நடைக்கு வரும். ஆனாலும் இந்த இடத்துல மந்தரேங்கிற ஒரு வார்த்தை சின்னதுல போட்டுருக்காரு. இவருமே பின்னாடி நடையாட சொல்றாரு. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு மந்தரேன்னு சொல்றதுனால நம்ம அந்த மந்தரேக்குள்ள மீனிங்க பார்த்துடணும் அப்படின்னா, மந்தரேன்னா ரொம்ப மெதுவா அழகா நடக்கக்கூடியது. நடக்கிறது எப்போதுமே எப்படி, எக்ஸாம்பிள் அண்ணன் நடை போல அப்படின்னு. பெண்கள்னா அண்ணன் நடை போல, ஆண்கள்னாக்க யானை நடை போல. அதனாலதான் பெருமாள் எல்லாம் போது என்னென்ன கதி சொல்லுவா, சிம்மகதி, கஜகதி, ரிஷபாகதி அப்படின்னு ஒவ்வொரு கதி ஒவ்வொருத்தர் நடக்கிற அந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா பெருமாள். ஆனா பெண்களுக்கு அண்ணன் நடை சொல்லுவான். ஆனா அது அண்ணன் நடை சொன்னா கூட அண்ணன் அம்பாள் நடக்கிறத பார்த்து வெக்கப்படுவான். ஐயோ அம்பாள் இவ்வளவு அழகா நடக்கிறாளே அப்படின்னு. அது அண்ணன் அம்பாள்கிட்டே தான் நடைய கத்துந்துதான் நானும். ஆனா அண்ணன் நடை நம்ம தனியா பார்த்தோம்னா ஒரு அழகு இல்லை, அது இழுத்து நடக்கும், அது ஒண்ணும் அழகு கிடையாது. ஆனா அது என்ன பண்ணும்னாக்க இவ அழகா வைப்பா. அண்ணத்துக்கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம்னா பூமி அதிர்ற மாதிரி அது நடக்காது. அப்படியே ஃபுட்பால் அப்படி அழகா பதிச்சு, அதாவது நிலங்கள்லாம் அதிராம நம்ம நடக்கும்போது, அதனால பெண்கள் நடக்கும்போது அமைதியா நட, நிலம் அதிராமல் நடன்னு சொல்லுவோம்.
பூமி அதிராம அப்படி அழகா பாதத்தை தூக்கி வைக்குமா. அதுதான் அன்னத்துக்கிட்டே இருந்து கத்துக்க வேண்டிய அதுதான். அப்ப அவளோட அழகு நடை வந்து பாதத்துல பூமி அதிராம அவன் நட அப்படி மெதுவா அப்படி அந்த மாதிரி நடக்கிறது வந்து மந்தரை அந்த அன்னையத்தை விட ரொம்ப அழகாகுமா. எப்படி எல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்றா பாருங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம இவ்வளவு வர்ணனை சொல்றத சொல்லணுமா அப்படின்னு சொன்னா இதுலயே வந்து பாட்டாவே சொல்லிருப்பாங்க. அழகு நடை பயிலும் ஆடல் கலை இலக்கணத்தை அண்ணம் கூட அவளிடத்தில் அழகு நடை பயிலும் ஆடற்கலை இலக்கணத்தில் அவளிடத்தில் பயில வரும் மயிலே அப்படின்னு பாட்டுகள்ல நிறைய நம்ம பாட்டுகள் சினிமா பாட்டுகள்லாம் எடுத்தோம்னா நிறைய இருக்கு. அண்ணம் கூட அவளிடத்தில் அழகு நடை பயிலும் ஆடற்கலை இலக்கணத்தில் அவளிடத்தில் பயில வரும் மயிலே அப்படிங்கிற மாதிரி பாட்டுகள்லாம் ஏற்றிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த நட வந்து அவளுக்கு ரொம்ப அழகா. ஆனா இதெல்லாம் வந்து இவ்வளவு கவிஞர்கள் மகனியர்கள்லாம் நம்மளோட குருமார்கள் ஞானிகள் ரிஷிகள் இவெல்லாம் எப்படி ஒவ்வொரு அங்கத்தையும் இப்படி டிஸ்கிரைப் பண்றா. டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு நல்லா இப்படி ஒரு வர்ணனை பண்றா. ஏன் இதெல்லாம் இப்படி பண்றா அப்படின்னு சொன்னாக்க இத திருப்பி திருப்பி நம்ம படிக்கும் போது அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த வர்ணனை ஞாபகத்துக்கு வரும்போது நம்மள வந்து அந்த அம்பாள் கிட்ட கையை பிடிச்சு அழிச்சுட்டு போய் கிட்ட கொண்டு போய் உட்கார வச்சிருவோம். அதனாலதான் இந்த டிஸ்கிரிப்ஷன் எதனா சாதாரணமா சொன்னா நம்ம போக மாட்டோம். இப்படி ஒவ்வொருத்தையும் பார்த்து பார்த்து இதுக்கு ஒப்பிட்டு அந்த டிஸ்கிரைப் பண்ண அந்த ஸ்லோகத்தை திருப்பி திருப்பி படிக்கும் போது இந்த இடத்துல இந்த அர்த்தம் வருது, இந்த இடத்துல அப்படியே அந்த உருவத்தை கொண்டு அம்பாளை கொண்டு நம்ம உட்கார வச்சிருவோம். இப்படி ஒரு கழுத்து, இப்படி ஒரு உதடு, இப்படி ஒரு பல்வரிசை, இப்படி ஒரு நாசி, இப்படி ஒரு காது, இப்படி ஒரு கண்ணுன்ட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணி அழகா ஒரு காலை மடக்கி வச்சு ஒரு காலை வச்சுட்டு கையில இதெல்லாம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், அந்த அளவுக்கு ஒரு அழகு. அது வந்து ஞானிகளுக்கு வந்து எப்பேற்பட்ட கருணை மகனியர்களுக்கு எல்லாம் நம்மளோட குருமார்களுக்கு நம்மள அழகா அந்த அம்பாள் கிட்ட போய் நம்மள உட்கார வைக்கிறா. நம்மள அம்பாள் கிட்ட போய் உட்கார வச்சாதான் நம்ம என்ன கேட்கலாம் அவளை பார்த்து ரசிச்சு அவளை எந்தெந்த ரூபத்துல வர்ணிச்சு எந்தெந்த ரூபத்துல பாடினா நமக்கு இந்தந்த பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மள கொண்டு போய் அங்க உட்கார வச்சு நம்மள வந்து பண்றா இல்லையா. அதனாலதான் இந்த கவிதைகள் எல்லாம் அர்த்தத்தோட படிக்கிறது அப்படிங்கும் போது இந்த அர்த்தத்தை தெரிஞ்சு படிக்கும் போது இந்த பாட்டோட பாட்டோட அந்த அவர் எழுதியிருக்கிற திறமையை நமக்கு வெளிப்படும். சும்மா அவரை வந்து யாருன்னே தெரியாதவர் காளிதாசர். ஆனா அவர் வந்து இந்த அளவுக்கு இப்படி ஒரு அம்பாளை என்ன நேர்ல போய் பார்த்தாரா, அவரோட கற்பனையில அம்பாளை பார்த்து அவர் இவர் பண்ணியிருக்காருன்னா அந்த கற்பனையை நம்ம மனசுக்குள்ளேயும் கொண்டு வந்து நம்மளும் அந்த அம்பாளை ஒரு உருவகப்படுத்தி அதே மாதிரி இருந்துச்சு அவர் கிட்ட போய் அம்பாள் கிட்டயே நம்ம நெருக்கினோம் என்ன ஆயிடும். அதனாலதான் வந்து இந்த கண்ணையே சொல்லும் போது கங்கா யமுனா சரஸ்வதி ஏன் சொல்றாரு, நம்ம எல்லாம் போக மாட்டோம் போட்டோ எடுத்து அந்த திருவேணி சங்கமத்துல போய் ஸ்நானம் பண்ணி அம்பாளை போய் உபாசிக்க மாட்டேங்க. ஆனா அவ கண்ணிலேயே அதெல்லாம் வச்சுட்டாக்க அப்ப அந்த கண்ணை இவ்வளவு டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த கண்ணை நம்ம பார்ப்போம் இல்லையா, அப்ப அந்த அருள் நமக்கு உடனே நமக்கு கிடைச்சிடும் இல்லையா. அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமுமே இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இதுல சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது இது மந்தரை அருளை பெறுவோம். ஜெய் பராசக்திக்கு ஜெய்.